வணக்கங்க. நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய படம் மனம் குத்தி பறவையோட ப்ரெஸ் மீட்டு. இதில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வில்லேஜில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக வந்து ஆத்மியா ஒரு நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய காமெடி குரூப்பே நடிச்சிருக்காங்க. சிங்கப்புலி, சூரி, கிஷோர், ரவி மரியா, இளவரசு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய காமெடியன் குரூப்ஸே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேரை வச்சுட்டு நான் வேஸ்ட் பண்ணல, ட்ராக்கும் பண்ணல. இவங்களுக்கு இது ஒரு ட்ராக்கு, இவங்க இப்படி வராங்க அப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ட்ராக்கும் பண்ணலை. ஸ்கிரிப்டோடு அமைஞ்ச காமெடியை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து கைத்தூருங்கிற கிராமத்தில் தான் எடுத்திருக்கேன். இந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பேரும் எனக்கு இந்த படத்தோட வெற்றி படமாக்கிறதுல அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. என் கிராமத்து மக்களோட ஹெல்ப் இல்லைன்னா அந்த படத்தை வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் 34 days தான் அந்த படமே வந்து ஷூட் பண்ணேன். நான் பேட்ச் ஒர்க் ஒரு நாள் பண்ணேன். மொத்தமாக 35 days அந்த படத்தை நான் முடிச்சிட்டேன். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு படத்தை வந்து மலையாள ஃபிலிம் தான் பண்ணியிருக்காங்க. தமிழ் படம் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதுவும் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்குறது ரொம்ப சிரமம். 35 daysனாலும் அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஜாஸ்தி. ஒரு 3-4 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டேன். பர்ஃபெக்டாக என்னென்ன பண்ணணுங்கிறத நோட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் டே நைட் நான் ஷூட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் பிளானிங். அதை மீறி எனக்கு ஒரு 45 நாள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் கவலைப்படலை. ரொம்ப ரிலாக்ஸாக தான் நான் பண்ணேன். யாரையும் வந்து டென்ஷனும் பண்ணலை. எப்படி படம் முடிஞ்சதுன்னே தெரியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய கிராமத்து மக்கள். அவங்க செஞ்ச உதவினால் எங்களுடைய ஒர்க் லோடு அப்படிங்கிறது பாதியாக குறைஞ்சிச்சு. எல்லாத்தையும் அவங்க தலையில் தூக்கி வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு ஷூட்டிங்கு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன எளிமையான ஒரு டீமை வச்சுட்டு தான் நான் என்ட்ரானேன். இன்றைக்கி வந்து அதோட வேல்யூ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பாடல்கள் அவுட்புட் எல்லாரையும் வியக்க வச்சுருக்கு. படத்தை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு 2 மணி நேரம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகி அவங்களோட பிரச்சனையெல்லாம் மறந்து வெளியில் போகணும்னு நினச்சி தான் அந்த படத்தை பண்ணேன். அது கண்டிப்பாக நடக்கும். யார் இந்த படத்தை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போவாங்க. மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மூடை கொடுக்கும். ரொம்ப நாள் ஆச்சு தேட்டர் மூடில் ஒரு படம் பார்க்கணுன்னு சொல்லி எனக்கே ஆசையாக இருந்துச்சு. அந்த ஆசையின் பிரதிபலிப்பு தான் அந்த படம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகுங்கிற நம்பிக்கை எனக்கு. நன்றி. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் ஈமான் பேசுகிறேன். மனம் குத்தி பறவை அப்படின்ற படத்தோடைய ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். I feel so happy to be united with director S. Elil. He's such a lovely person to work with. முக்கியமாக சாங்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ், அதுக்கு உண்டான ஃப்ரீடம் வந்து கொடுப்பார் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்போஸ் இருக்குது. ஸோ அப்படி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐ திங்க் ஐவ் டன் மை பெஸ்ட்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாமே வந்து வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஃபோக் டியூன்ஸாக வந்து பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் மூலிமா வந்து யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஆடியோ லேபிள் வந்து ஸ்டெப்பிங் பேக் இன்டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களுடைய கம்பேக் ப்ராஜெக்டாக இந்த படம் இருக்குதுன்னு நினைக்கும் போது we feel so happy and proud. And I'm sure this audio will rock and we need all your support. Thank you. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். அண்ட் நான் இப்போ பேச போகிறது மனம் கொத்தி பறவை அதனுடைய பாடல்கள் பற்றி. ஏன்னா பாடல் வெளியீட்டு விழா அது நாங்கள் அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டாடிட்டுருக்கோம். அதே மாதிரி எனக்கு இது வந்து 3வது திரைப்படம். மெரினா 3க்கு அப்புறம் நான் இந்த மனம் கொத்தி பறவையில் ஃபுல் ஃப்ளெஜ்டு லீட் ரோலில் நடிக்கிறேன். ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸு, வில்லன்ட்டு இருந்து ஹீரோயினை காப்பாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணல. காமெடி இருக்குது, அழகான பாடல்கள், அழகான டான்ஸ் அண்ட் குட்டி லவ், நிறைய காமெடி. இதுதான் இதனுடைய ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி. எல்லாரையுமே உங்களுடைய கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு படம். அண்ட் இந்த படம் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னா, இது உங்களுக்கு படத்தினுடைய பாட்டு கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த படத்தில் இமான் சாரோட மியூசிக்கில் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்குமே எங்கள் யூனிட்லேயே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சாங் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து டங் அது என்ன டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஊரான ஊருக்குள்ள அது இன்னும் பெப்பியாக இருக்குது. லவ் சாங் விஜய் பிரகாஷ் சின்மயி பாடின என்ன சொல்ல ஏது சொல்ல. அண்ட் அது கூட வந்து ஆலாப் ராஜு பாடின ஜல் 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 ஓசை, இந்த மாதிரி நிறைய லவ் சாங்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சோக பாடலும் இருக்குது, லவ் ஃபெயிலியர் சாங். அதுதான் வந்து ஜாவேத் அலி பாடியிருக்க சாங். இது 5 பாட்டுமே யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு எமோஷனை போர்ட்ரே பண்ணோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல் நிச்சயமாக பிடிக்கும். டெஃபினட்டாக இந்த ஆல்பம் கேளுங்க. இது உங்களை ஒரு நேட்டிவிட்டியோட கொண்ட ஒரு சப்ஜெக்ட். ஒரு இப்போ வெக்கேஷன் டைம், எல்லாருமே இந்த சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தேட்டருக்கு வரும்போது உங்களுடைய கிராமத்துக்கு போய் அங்கே ஜாலியாக சிரித்து கொண்டாடிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா புதுசாக நாங்கள் ஒரு கதை சொல்கிறோம், கான்செப்ட் சொல்கிறோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கதாபாத்திரங்களை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அதுக்கு இந்த சாங்ஸே ஒரு சாம்பிள். அண்ட் எழில் சார் அவர் தீபாவளி ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரிக்கு அப்புறமா அது கொடுத்ததுக்கப்புறமா இப்போது இந்த மனம் கொத்தி பறவையோட வரார். அண்ட் அவர் வந்து இவ்வளோ ஒரு கேப்க்கு அப்புறம் வர்றதுனால அவர் நிறையவே சிரத்தை எடுத்திருக்காரு. அண்ட்
இந்த படத்தில் ஒரு சூப்பரான காமெடி டீமும் ஃபார்ம் ஆகிருக்கு, நிறைய பேர். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு சிரிப்பு வெடி காத்துட்ருக்கு, சிரிப்பு மழை காத்துட்ருக்குன்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அண்ட் மனம் கொத்தி பறவை இப்போதைக்கு நீங்கள் ஆடியோ என்ஜாய் பண்ணுங்கள், விரைவில் திரையில் பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் ஒரு 2 மணிக்கு மேலே மௌன ரவி சார் ஏதோ அங்கிட்டு வருது இங்கிட்டு வருதுன்னு சொல்லி கொஞ்சம் லேசாக பீதியை கிளப்புனாங்க. அதெல்லாம் மீறி செல்லெல்லாம் போட்டு பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றும் ஜாம் ஆயிருந்துச்சு அப்படின்னாங்க. அதையும் மீறி ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லோரும் வந்ததுக்கு உங்களுக்கு எனக்கு பணிவான வணக்கத்தை முதல் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த ஒலிம்பியா மூவிஸ் மூலமாக வாய்ப்பு கொடுத்த எழில் சாருக்கு என்னோடய மிகப்பெரிய ஒரு நன்றி. அதுக்கு அடுத்த நன்றி திருவாளர் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சார் நம்ம பக்கத்தில் 4 பேர் நிற்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் யூத்தாக ஏதாவது செய்ய வேணாமா, என்ன கிளார் மாதிரியே கொண்டு வந்து நிப்பாட்டுறையில சார் எப்பயும் சொல்லாமல் அண்ணன் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படத்தில் அதுவும் 3வது படம், அது மெரினா, மிகப்பெரிய ஒரு சுனாமி, அந்த மிகப்பெரிய வெற்றி. அடுத்து 3, அதுக்கடுத்து 3வதாக இந்த படம் மனம் கொத்தி பறவை. முழுக்க எனக்கு தெரிஞ்சு காதலிக்க நேரம் இல்லைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு முழு நீள ஒரு நகைச்சுவையான ஒரு படம். அந்த படத்தில் மூடு முட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்து பண்ண சொல்லியிருக்காரு. நான் பேசிக்காக எங்கள் ஊரில் வைகை கேண்டீன் ஒரு கேண்டீன் வச்சுருக்கோம். அந்த கேண்டீனில் தான் பிதாமகனில் விக்ரம் ஃபஸ்ட்டு புரோட்டா திங்க மாட்டேன்னு சொல்லி அடித்து மண்டே உடமையில அந்த கடை நம்ம கடை தான். அதனால் எப்படி டீ போடணும், எப்படி டிகாஷன் போடணும்ல உனக்கு தெரியுமில்ல, போய் நில்லு அப்படின்ட்டார். இந்த மனங்கொத்தி பறவை உண்மையிலே ரசிகர்களோட மனசெல்லாம் குத்தும். அந்த அளவுக்கு பாடல்கள்லாம் இருக்குது. தூரத்திலே இருந்து ரசிச்சுக்கிட்டு இருந்த இமான் சார் இந்த படத்தின் மூலமாக பக்கத்தில் தேட்டர் வரைக்கும் போய் பார்த்து, நீங்கள் சுந்தர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ஒர்க் பண்ணலையே சார், பட் நான் நடிக்கிற படத்தில் அந்த டங்னு எனக்கு 2 தடவை போட்டிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார்னு. நீங்கள் ஆடுறதா சொல்லியிருந்தா 4 டங் தனியாக அனுப்பிச்சிருப்பேன்னாரு. ஒரு சிறப்பான விஷயம். அடுத்து சூரஜ் கேமராமேன், ஒருத்தர் சினிமாவோட ஒருத்தரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது ஒரு பிறந்த நாளுக்கு ஃபோட்டோ எடுப்போம். அதே ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கும்போது அடுத்த பிறந்த நாள் கூட வந்துடும், அந்த பிறந்த நாளையும் ஃபோட்டோ எடுப்போம். அதுக்கு அடுத்த பிறந்த நாள் அந்த பிறந்த நாளையும் ஃபோட்டோ எடுத்தால் அந்த பிறந்த நாளுக்காரர் பீதி அடைவார்ல, ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா 3 வருஷம் இவன் கூட குப்பை ஓட்டணும்டான்னு. அந்த 3 வருஷம் நம்மளோட குப்பை ஓட்டினது தம்பி தான் நம்ம சூரஜ். திரு ஆர்த்தர் வில்சன் சாரோட உதவியாளராக இருந்தார், நான் திரு பாலா சாரோட உதவியாளராக இருந்தேன். நான் கடவுள் அப்போ இப்படி பண்ணிடலாம்னே அதில் இப்படி பண்ணலாம்னு படுக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிரும். திடீர்னு ஒரு நாள் படப்பிடிப்பு எழில் சார் படத்தில் போயிட்டு பார்க்க தம்பி மேலே க்ரேனில் உட்காந்துருந்தார். இந்த தம்பி இதை விட உயரமாக நீங்கள் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு திரு எழில் சார் அவர்கள் கொடுத்துருக்காரு. அது ஜிம்மி ஜிப்பில் ஏற்றி விட்டுறீங்களா? பேசாமல் இருக்கட்டாரு சிவகார்த்தி, உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் அண்ணன் பால் கொடுப்பேன், சப்பு குடிச்சு போட்டு பேசாமல் இருக்கணும். நான் தான் உங்களுக்கு இடம் கொடுக்காம நான் பேசிக்கிருக்கேன்ல, விட்டால் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான அதுக்கடுத்து ஒரு விஷயம், நான் அவ்வளோவா டிவிலாம் பார்ப்பேன், இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ப்ரோக்ராம்லாம் அதிகமாக நான் பார்த்ததில்லை. அது இது எது அதெல்லாம் பார்க்குறதில்ல. சில நேரங்களில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பார்த்துரா தம்பி பயங்கரமான ஆள்ரா இருந்தாலே அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டான் தெரிஞ்சிச்சு. டைரக்ட் ஒரு டைலாக் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பேசாமல் இருப்பார். டேக்குனோன்னு எங்களுக்கு பையன் இந்த ஆள் என்ன சொல்ல போகிறான்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு கிரியேஷன் பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு கலைஞருக்கு சொன்னாலும் சில பேர்த்துக்கு தெரியாது. ஆப்ஷன்ஸாக நிறையா போட்டு இது வேணுமான்னு போடுற கலைஞர்கள் தான் இன்றைக்கி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய தேவை. அது சகோதரர் என்னென்ன அவர் பெருமான்ச்சா அவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தம்பி சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப திறமையானவர், அதை நான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த பாடல்கள் பண்ண தீனா மாஸ்டர்,
ஐயோ எனக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நிறைய பழகிருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். முதல் நாள் 10 நாள் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூலில் சாங் அப்படின்னாங்க. சாங்னோடனே நான் காலையில் வெளில நான் போனதுக்கப்புறம் போனேன், வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டேன்னு டைரக்டர் சொன்னார், புளி போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னாரு. சார் சாப்பிட்டு வந்துருங்க சார். இல்லை சார் நம்ம ஷார்ட் எடுக்காமல் போயா சாப்பிட்டு வாயா, உன்னை பற்றி தெரியாது அப்படின்னாரு. நானும் போனேன், ஒரு பூரி சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே போதும்னு நினச்சேன். பக்கத்தில் சிவகார்த்தியன் பூரி சாப்பிட்டா, இன்னொன்று வைங்கண்ணே. இங்கிட்டு சூரி ஒரு பூரி சாப்பிட்டாப்புல, 3 பூரி சாப்பிட்டேன். உடம்ப பார்த்துக்கங்கண்ணே, அண்ணனுக்கு பொங்கல் வைங்கண்ணே. சூரி இன்னும் 4 கரண்டி பொங்கல் வச்சாங்க. என்ன சூரிய லேட்டாக தானே வரும் அப்படின்னு. லேட்டாக ஒரு மணி சாப்பிட்டே இருந்தேன் அப்படின்னா. சரி சாப்பிட்டேன். சாப்பிட்டு கையை கழுவுனேன். காலையிலே கடல மிட்டாயி சாப்பிட்டு அப்படியே நேராக போய், தம்பி தூக்கமாக இருக்கேடா, ஒன்றும் கழுப்புனேன், தூங்கினேன், ஷார்ட்டப்போ எழுப்ப சொல்கிறேன் அப்படின்னேன். வாங்க அப்படின்னே, சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம்ட்டு அப்படி போனேன். ஒரு ஆளை தலைகளை வச்சு டபக்குன்னு சுற்றிக்கிட்டு இருந்தார், கவுத்திக்கிட்டு இருந்தார். மாஸ்டர்கிட்ட கேட்டேன், சிவகார்த்தியன் பண்ணுறாரான்னு. அவர் சிவகார்த்தியன் பண்ணல, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாரு. சப்பா என்ன முதலே சொல்ல வேண்டாமா, இப்போ தான் தொண்டை வரைக்கும் தின்றுருக்கேனே அப்படின்னு சொல்லி நேராக சிவகார்த்தியன்ட்ட போய், தம்பி சொல்லுங்கண்ணே, 4 கரண்டி பொங்கல், 4 பூரி, இதில் இப்படி கவுத்துறாங்க. இப்போ 2 தடவை கத்திட்டாங்க, தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு பொங்கல் அப்படின்னேன். தம்பி சொல்லிச்சு, ஒன்றும் இல்லைன்னா 1/2 கரண்டி சட்னி தரேன், அப்படியே ஊற்றி இறக்கிருங்கன்னாப்புல. அதை நான் சொல்லிவிட்டேன், என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்லி பார்த்தா, இப்படி சொல்லிவிட்டேன், அண்ணன்ட்ட சொல்லிட்டேன்னு யூனிட்டுக்கே சொல்லி ஸ்க்ரோலிங்கில் போயிட்டு இருந்துச்சு சன் டிவியில், அண்ணனுக்கு பொங்கல் வெளியே வந்துருச்சுன்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த பாட்டு ஒரு 4 நாளாக ஒரு நல்ல பாட்டு. இந்த படத்தில் ஃபைட்டில் தான் இல்லை, சேஸில் தான் இல்லை. இருந்தாலும் ஆசை லேசாக ஒரு 15 நாள் 20 நாள் நடித்ததுக்கப்புறம் நானும் ஊட்டிக்கு வரேன்னு, கதை இடம் கொடுக்கல புளி அப்படி பசியிருக்கேன்னாரு. இல்லை நான் வந்து அப்படியே போயிடுறேன் அப்படின்னாரு. நீ வந்தால் விட மாட்டேன், கேமரா குறுக்க நடப்பேன், நீ போயிடு அப்படின்னாரு. ஸோ இந்த படம் யுகபாரதி சிறப்பாக எழுதியிருக்காரு. என்னோட பாடல் மாயாவி படத்துல எல்லாம் எழுதியிருக்காரு. அது யுகபாரதி இமான் சார். இந்த விழாவே இசை விழா. இந்த விழா மிகப்பெரிய அளவில் இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டஸ்டச்சு போய் படத்தை முடிச்சு தான் வரணுங்கிற எழில் சாரோட மிகப்பெரிய ஒரு முயற்சி நல்லா நடந்திருக்கு. இந்த மனங்குத்தி பறவை ஒரு அழகான காமெடியை சேர்ந்த காதல் காவியம், நல்ல படம். அதை நீங்கள் தான் எல்லாரோடையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணிவாக வேண்டிக்கிட்டு, இன்னும் யாரையா சொல்லலைன்னா கண்டிப்பாக தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. இந்த படத்தை எல்லாரோடையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய ஒரு மிகச்சிறந்த பணி, ஒரு கண்டிப்பான தேவைன்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு, இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் இங்கே இந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் எழில் சாருக்கு நன்றியை சொல்லி விடைபெறும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா எப்படி சிங்கமுடியான சொல்ல ஆரம்பித்தாங்களோ அது மாதிரியே நான் இந்த பாடல்களை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு நிறைய நேரம் தேவை. ஆனால் இப்போ அதுக்கான நேரமும் அவகாசமும் இல்லை. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் மறுபடியும் நில நடுக்கம் வரலாம், மறுபடியும் நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகணுங்கிறதுனால இந்த பாடல்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த பாடல்கள் பார்க்காத இன்னொரு 3 பாடல்களும் இருக்குது. இதில் மிக சிறப்பாக வந்திருக்கு. சிறப்பாக வந்திருக்குங்கிறது மேடையில் இருந்து நாங்கள் எல்லாருமே சொல்கிறது தான், வழக்கமாக சொல்கிறது தான். இருந்தாலும் பார்த்துட்ருக்க உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா எழில் சாரை முதல் நான் நன்றி சொல்லணும். என்னென்னா ஒரு முழு படத்திற்கு பாடல் எழுதுகிற பொழுது அது ஒரு அனுபவம் மிக்க ஒரு இயக்குனரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைச்சிருந்தாலும் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் முழுக்க ஒரு கிராமம் சார்ந்த ஒரு படத்தை அவர் இயக்கக்கூடிய முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் எடுத்திருந்தாலும் கூட கிராமம் சார்ந்த அவர் இயக்கவே இல்லை. இதுதான் முதல் படம். அதை பண்ணும் பொழுது இந்த கிராமம் சார்ந்த பாடல்களை பண்ணுறதுல 2 பேருக்குமே வேறு விதமான அபிப்பிராயங்கள்லாம் இருந்தது. இமான் அதுக்கு ரொம்ப சரியான நபராக இருந்தார். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதுக்கு ஏற்ப இசையமைக்கக்கூடிய அந்த வல்லமை அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பாடல்களுடைய எல்லா பல்லவிகளும் கதை ஒட்டி தான் இருக்கும். இது நேரடியான தன்மைகளோடு இந்த பாடல்கள் இருக்கும். போ அப்படின்னா அந்த இடத்துல அந்த கதாநாயகன் அந்த காதலியை என்ன விதமாக கருதுகிறான், என்ன விதமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றானோ அவ்வளோதான் அந்த பாடல்கள் முழுக்க இருக்கும். காட்சிப்படுத்திருக்கக்கூடிய விதம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதை விட என்னென்னா ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னாக்கா இந்த படத்தில் 2 நபர்களை மிக முக்கியமாக நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நான் பார்க்குறேன். முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமாரும் சஞ்சீவ் மேனன், இந்த 2 பேரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தினுடைய முதல் தயாரிப்பாளர்கள் இவங்க இருவருமே இல்லை. அதனால்
இந்த பாடல்கள் எல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு இந்த பாடல்களை கேட்டுவிட்டு இந்த படத்தை நாமே தயாரித்தல் என்ன என்று மனமுவந்து அந்த 2 பேரும் இயக்குனர் எழில் அவர்களுடைய நண்பர்கள் 2 பேரும் மனமுவந்து இந்த பாடலை இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் என்பதே இமானுக்கும் எனக்கும் எழில் சாருக்கும் கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு நல்ல படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்லா எல்லாம் காமெடி பண்ணியிருக்கேன், நானும் காமெடி பண்ணியிருக்கேன். ஆனால் நல்ல சிரிப்பொருமா நான் தெரியலை, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் சிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடே சிரிச்சிடும். ரொம்ப சந்தோஷம், நான் வச்சுக்கிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாஸ்டரை பற்றி தயவுசெய்து இனிமேல் எல்லா மாஸ்டர்கிட்ட ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். காமெடியனை வந்து அந்தந்த டயத்தில் லைட்டை அப்புறம் கண்டிப்பாக மியூசிக் சின்ன அங்கங்கே விஷயம் வைப்பாங்க. அந்த இடத்துக்கு மட்டும் எங்களை பயன்படுத்தி விட்டால் போதும். நாங்கள் அதை நினச்சா வருவோம், நமக்கு ஃபுல் வேலை இருக்காது, நமக்கு அங்கங்கே அப்படி நினச்சா வருவோம். அதே மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆனால் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாரு, அண்ணன் ஏமாந்த மாதிரி ஃபுல் மூமெண்ட்டை கொடுத்து அந்த அசிஸ்டண்ட் அவரும் டயர்டாகி அதுக்கப்புறம் இன்னொரு நீ விதைக்க வந்துட்டு அவர் இறங்காது, அவர் குத்துக்குன்னு குத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ விதைங்க இன்னொருத்தர் அங்கேருந்து வர்றாரு. நான் என்ன இது அது அந்த 8 டேன் டட்ட அப்படி அதை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு சூரி அப்படின்னு நான் மாஸ்டர்கிட்ட கேட்டேன். நல்லா சொல்லி கொடுத்தே இருப்பாங்க. டேக் அப்படின்வாங்க, சவுண்ட் அப்படின்னு சாங் போயிட்டுருக்கும் முடியும். அப்போ நான் கேட்பேன், மாஸ்டர் எப்படி அந்த 1 இப்படியே சாங் முடிச்சு சூரி மாஸ்டர்ல நான் கிடைக்கல, மாஸ்டர்ல உன்னை விட்டுட்டு நாங்கள் எடுத்துட்டேன் சரி. ஏன்டா ப்ரொடியூசர் 3 நாள் சாங் முடிக்கும்னு சொல்லியிருக்காரு. சரியா நம்ம ஒரு நாளைக்கு மெட்ராஸில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னாரு. என்ன ஒன்றா மாஸ்டர் வந்து தயவு செய்து கையும் ஒரு காமெடியை என்னதான் பண்ண முடியும், நானே இந்த கையும் ஆட்டணுமா, இந்த காலையும் தூக்கணுமா, தலையும் இப்படி சாய்க்கணுமா, சிரிக்கவும் செய்யணுமா, எப்படிங்க வரும்? தனித்தனியாக கொடுங்க. நான் இந்த காலை தூக்குறேன், இன்னொரு காலம் அவர் தூக்கட்டும், தலையை யாராவது ஹீரோ அந்த மாதிரி ஆள் ஆட்டது இப்படி பிரிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சீக்கிரத்தில் முடியும். அதுதான் மாஸ்டர் ரொம்ப பணிவாக கிடைக்கிறேன். இனிமே இப்படி கொடுத்து எல்லா மௌண்ட் ஒரே ஆட்டை கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்தாங்க மாஸ்டர். ப்ரொடியூசர்களை காப்பாற்றுங்க. ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை எழில் சார் ஃபஸ்ட் டைம் அம்பேத்கர் சாரோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு எழில் சார். எனக்கும் சாம்ஸுக்கும் 2 பேருக்கும் பாம்பே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. நல்ல கேரக்டர் அது. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கடைசி வரைக்கும் மனசில் நிற்கிற கேரக்டர். எங்கள் கூட நிறையா ஒரு காமெடி பட்டாளமே இருக்குது இந்த படத்தில். ஆக்சுவலாக வந்து இல்லை, இப்போ சிவா கார்த்திகேயனுக்கே நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அது உங்களுக்கே தெரியும். அவர் கூட நான் சூரி, சாம்ஸு, சிங்கம்புலி அண்ணன், ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஜாலியாக இருக்கும், எங்களோட கேரக்டரும் ஜாலியாக இருக்கும். நல்லா வந்திருக்கு படம். இட்ஸ் வெரி வெரி குட் என்டர்டெய்னர், ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இமான் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யுகபாரதி சாருடைய லிரிக்ஸ் வந்து இல்லை, ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ். அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூரஜ் வெரி குட் சினிமாட்டோகிராஃபர், நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் தீனா பாவம், அவர் எங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், என்னையும் சூரியையும் வச்சு. அது மாஸ்டர்கிட்ட கேட்ட மாஸ்டர் அடுத்து பேசுவார்ல, அப்போ சொல்லுவார். ஸோ அதனால விஷுவல்ஸும் இன்றைக்கி தான் பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்குது. எல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது. இந்த ஃபிலிம் வந்து இல்லை ரொம்ப நல்லா வரும். எப்படா மைக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுருந்தேன். 8 சேரை போட்டு 80 பேரை உட்கார வச்சுருக்காங்க. யார் மடியில் நான் உட்காந்துருந்தேன், என் மடியில் யார் உட்காந்துருந்தானே தெரில. ஹீரோயின் வேறு தள்ளி இருக்காங்க. சரி, ஓகே. வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பணிவான மாலை வணக்கங்கள். இது எழில் சாருடைய தயாரிப்பு இயக்கத்தில் வந்துட்டுருக்கு. அது வந்து ப்ரொடியூசர்ன்ற பொறுப்பை ஜென்ரலாக ஒரு இயக்குனர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு சின்ன டென்ஷனோடய இருப்பாங்க ஸ்பாட்டில். ஆனால் இவருக்கு எந்த விதமான டென்ஷனில் தட்ட பொறுப்பை கொடுத்துட்டு என்னுடைய வேலை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த தெளிவோடு இருந்தார் அவர். எப்போ படத்தை ஆரம்பித்தார் எப்போ முடிச்சாருன்னு தெரியாத அளவுக்கு கிடுக்கிடுன்னு முடிச்சு தள்ளிட்டார் அவர். ராப்பகலாம் என்கிட்ட 9 நாள் டேட்டு கேட்டு 7 நாளில் முடிச்சிடுவோன்னு சொல்லி 5 நாளில் முடிச்சிட்டாங்க. உருவி இருக்காங்க நரம்ப. ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடிச்சிருக்கோம். எழில் சாருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த விழா நாயகன் இமான் சார் அவர்கள் அழகான பாடல்களை போட்டு இப்போ தான் நான் ஆக்சுவலாக அதை கேட்குறேன். ஏன்னா அந்த படத்தில் எங்கள் சைடில் நான் நடித்த போர்ஷன்ஸில் இந்த பாட்டெலாம் வரல. இந்த டங் பாட்டை கேட்டோடனே சிங்கமொழி சார் ஜம்ப் பண்ணி போய் இடுப்பில் உட்காந்துறேன். அதை பார்த்தோன்னே இந்த பாட்டில் நம்ம இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஏக்கம் எல்லாம் இருந்தது.
எங்களுக்கு ஒரு பாட்டு வைக்கப்படாதா சார்? சரி, பரவாயில்ல. ரொம்ப அழகான இசை போட்டிருக்காரு. போன்னு ஒரு அருமையான மெலோடி, கேட்க கேட்க அப்படியே சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்ப அருமையான பாடல்கள். இந்த பாடல்கள் அவருக்கு ஒரு மைனாவை தாண்டின ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்க வேண்டும்னு வாழ்த்திக்கிறேன். அடுத்து ஹீரோ சிவகார்த்திகேயன். இவருக்கு அது வெளிவரப்போகிற அது மூன்றாவது படம். அவரை முத்திரை பதிக்கும் படமாக சிவகார்த்திகேயனுக்கு அமையணும். ஒரு ரொம்ப அருமையான நண்பர், நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு ஹீரோ, புது ஹீரோ, நமக்கு அருமையான ஹீரோ கிடச்சிருக்காரு. ஃபுல் ஃப்ளெஜ்டு படம் இப்போ அவருக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். என்னுடைய போர்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், நானும் ஸ்ரீநாத்தும் சேர்ந்து இதில் பாம்பே பாய்ஸ் அப்படின்னு ஒரு இதில் வரோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி பேசி நடிக்கலாம் தான் இருந்தோம். ஒரு இழவும் எங்களுக்கு தெரியாதனால தமிழ்லேயே பேசிட்டோம். அங்கே ஏதோ ஒரே ஒரு சீனில் மட்டும் ஒரு ஹிந்தி வார்த்தை பேசியிருக்கோம். அவர் வந்து ஷேவாகிமா அப்படிம்பார், அரே வசம்பா, அவ்வளோதான் நாங்கள் பேசினது. இதுக்கே நாங்கள் ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் வேறு. ஸோ அருமையான ஒரு போர்ஷன்ஸாக அது வந்திருக்கு. ஏகப்பட்ட காமெடி நடிகர்கள், சூரி, வெண்ணிராடை மூர்த்தின்னு ரெண்டுமே ஹிந்தி கிடையாதா சார்? சொன்னாங்களே ஹிந்தின்னு இல்லையா? சரி, ஏதோ பேசிட்டோம். சப்டைட்டில் போட்டுருங்க சார் வேணா ஹிந்தின்னு, மாதிரி புரிஞ்சுங்கன்னு. ஸோ சூரி, வெண்ணிராடை மூர்த்தி, இளவரசு சார்னு எக்கச்சக்க ஒரு காமெடி பட்டாளத்தோடு அந்த படம் நடந்திருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்த்துக்கள், ஆதரவுகள் எல்லாம் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு எமோஷனல் டைம் இது வந்து நன்றி தான் சொல்லணும். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இங்கே எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஆகணும். நான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக காரணம் அந்த என்னோடய நண்பர் அம்பேத்குமார். ஒரு ரொம்ப கிணத்துல ரொம்ப விழுந்து கிடந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் கிடந்தப்ப இவங்க அம்பேத்குமார் அண்ட் ரஞ்சு மேனன் இவங்க 2 பேர் தான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக காரணம் தாங்க. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண ஹரி, சதீஷ் இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அம்பேத்குமார் வந்து பண்ண ஹெல்ப் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஸ்கிரிப்ட் கேட்கல, அவருக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது. இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதுவும் கேட்கல அவர். சார் உங்ககிட்ட கொடுத்தேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். இவராது இங்கே இருக்கார். இன்னொருத்தர் ரொம்ப சுத்தம், அவர் வந்து வரவே இல்லை. அவங்க மிஸ்ஸஸ் தான் வந்திருக்காங்க. ஆடியோ ரிலீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை ரஞ்சு. ஸோ அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். எனக்கு ஆண்டவன் வந்து நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ சிவா, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னால் கூட இவங்கெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் இந்த படம் ஆரம்பத்தில். பட் இவங்களை நெருங்கும்போது நான் வந்து இந்த படத்தில் எல்லாமே நியூ டெக்னீஷியன்ஸ் தான் போட்டிருப்பேன். ஒன்லி ரீசன் வந்து என்னென்னா, பெரிய டெக்னீஷியன்லாம் எனக்கு நண்பர்களாக இருந்தால் கூட அவங்க என்ன பேமெண்ட்டோ அதை கொடுக்காம கொடுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் நம்பி வந்து போட்டேன். பிச்சை எடுத்துட்டாங்க என்னோடய கேமராமேன் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, கோபி எடிட்டரு, என்னுடைய அசிஸ்டன்ஸு எல்லாமே புதுசு. ரொம்ப இவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா இந்த படத்தை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. அதே மாதிரி என்னுடைய கிராமத்து மக்கள் அவ்வளோ உதவி பண்ணாங்க. அவங்க இல்லைனாலும் இந்த படம் என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவங்க எதுவுமே வந்து எதிர்பார்க்கல. ஒரு ஆர்டிஸ்ட்டையும் போகும்போது சாரா என்ன பண்ணால் நான் இங்கே இருக்கவங்க யாரும் முன்னாடி என் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு கூட தெரியல எனக்கு. சார் படமா, சரி நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுப்பா, மேனேஜர்ஸ் கூட என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப, இவங்களுக்கு என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய டீமுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து இந்த பத்திரிகையாளங்க, ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம்.